ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். மில்லட்ஸ் சிறுதானிய வகை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ரெகுலராக கோதுமையில் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து கம்பு மாவில் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு கம்பு மாவு எடுத்துக்கிறோமோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் வாட்டர் வந்து அடுப்பில் வச்சு நம்ம நல்லா அந்த இதை வந்து தலைக்கி வச்சுருக்கேன். நான் நல்லா தலைச்ச உடனே சிம் பண்ணிட்டுருக்கேன். சிம் பண்ணிட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சப்பாத்தி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தேவையான சால்ட்டு இப்போயே இதில் போட்டுன்றேன். இது ஆல்ரெடி நல்லா தளன்னு கொதிச்சது தான். நான் சிம் பண்ணதுனால இப்படி இருக்குது. இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். ஈக்குவல் ரேஷியோ நான் எந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு இருக்கேனோ அந்த அளவுக்கு கம்பு மாவை இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கரண்டியால். சூடாக இருக்கும் இல்லையா, அதனால இதை நம்ம கொஞ்ச நாளை மூடி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா ஆறட்டும். நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரியே நம்ம பிசைஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை உருட்டிக்க வேண்டியதான். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சப்பாத்தி கோதுமை மாவில் உள்ள அந்த அந்த இழுத்துண்டு வரும் இல்லையா, அந்த தன்மை இதில் இருக்காது இந்த மாவில். சேம் டைம் அந்த அளவுக்கு வந்து மெல்லீஸாக நம்ம அதை இட முடியும். ஒரு மைதாலையோ கோதுமையிலையோ பண்ணும்போது நல்லா வந்து இழுக்க வரும் இல்லையா, அந்த மாதிரி வராது. அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. நான் வந்து தொட்டு இடுறதுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் கம்பு மாவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மாவு வந்து தொட்டு இடுறதுக்கு தாராளமாக எடுத்துக்கணும். அதே சேம் டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இடணும், சல்னு இடக்கூடாது. இந்த மாதிரி தொட்டுக்கணும் நம்ம மாவை. அப்போ தான் உங்களுக்கு பிஞ்சு போகாமல் வரும். அது மாதிரி மெதுவாகவும் இடணும். ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். சப்பாத்தி நம்ம கோதுமையில் பண்ணும்போது அழகாக வரும் இல்லையா, ரவுண்டாக. அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஓரங்கள்லாம் வந்து இப்படி பிளவுப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு அழகாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது மூடி மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப மெலிசாகவும் இட வேண்டாம், பிஞ்சுன்னு வந்துடும். பார்த்தீங்களா, பிஞ்சுன்னு வந்துடுது. அந்த மாதிரி போகிறோம், இந்த கனம் போகிறோம். அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் அடுத்தது இட்டுருக்கேன். ரவுண்டாக வேணுங்கிறதுக்காக இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி மீதி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு தேவையில்லாத வேலை தான். அழகாக வேணும் குழந்தைங்க அப்படி ஆசைப்படுறதுங்கிறவா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்டு. இப்படி கனமாக நம்ம உருண்டை எடுத்துட்டாதான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாவது கிடைக்கும். இது வந்து நம்மளால் லீவ் நாளில் தான் உட்காந்து டக்குன்னு பண்ணுறவங்களுக்கெல்லாம் சாத்தியப்படாது. லீவ் நாளில் பொறுமையாக அது பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. எப்பயும் கோதுமையிலேயே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சிறுதானிய வகைகள் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு சிறுதானியத்தை கம்மங்கூழ் அப்படின்னு தான். கம்மங்கூழ்லாம் வெளியில், அதுவும் இந்த சம்மரில் வந்து கம்மங்கூழ் வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ணும் சோம்பேறித்தனமாக இருக்குது. எப்பயாவது தான் பண்ணுவோம் இல்லையா. நான் பண்ணதே இல்லை, சொல்கிறேன், பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறேன். அப்படி இல்லாமல்
இந்த மாதிரி சப்பாத்தியாக பண்ணி சாப்பிட்லாம். எப்படி நமக்கு டிஃபன் வேண்டிருக்கு இல்லையா, சப்பாத்தியாக பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பொறுமையாக எடுக்கணும் இது மாதிரி. இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண சப்பாத்தி. இந்த ஓரங்கள்லாம் எப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம ரெகுலராக சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயில் விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒன் அலங்கார சப்பாத்தி. நான் பொதுவாகவே எண்ணெய் நிறையா சேர்த்துப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா சும்மாவே ட்ரையாகவே சாப்பிடுது. சில பேர் வந்து அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிடுது. ஆல்ரெடி நம்ம மாவு வந்து வெந்நீர் போட்டு மூடி வச்சுருக்கோம். மாவு கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த கம்பு வந்து கம்பு ராகி சோளம் எல்லாமே கடையிலேருந்து வாங்கின்னு வந்து நமக்கு புடைக்கலாம் தெரியாது இல்லையா, அதனால் நல்லா களைஞ்சிட்டு கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். களைஞ்சிட்டு 2-3 தடவை நல்லா களைஞ்சி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெயிலில் காய வச்சு அப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சோம். இந்த சப்பாத்தி வந்து அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்த அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த 2-3 இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த மாவை சேர்த்து பண்ணது. இது வந்து டக்கு டக்குன்னு நமக்கு இடுறதுக்கு ஈஸியாக வந்தது. எனக்கு பொறுமையாக கோதுமையில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இட வந்தது. என்ன ரீசன் தெரியல, அந்த மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக மாவு நம்ம தொட்டு தான் இதை சப்பாத்தியை இடணும், கொஞ்சம் இல்லை நிறையாவே. பொறுமையாக நானே பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் எனக்கு பொறுமை கிடையாது, சக் சக்குன்னு பண்ணுவேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம். மாவு கொதிக்கிற வெந்நீரில் போட்டு நம்ம அதை ஆறினோன்னு செஞ்சு பண்ண வேண்டியதான். இந்த மாவு வந்து நம்ம ரெகுலராகவே இந்த கம்பு ராகி இந்த சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதான். நம்ம வந்து அது சமையல் நமக்கு அது பிடிக்காது, சாதம் அந்த மாதிரி பண்ணால் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டெய்லியே எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லியிருக்கார். சிவராமன் டாக்டர் இருக்கார் இல்லையா யூடியூப்லலாம், அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம டெய்லி எப்படி எடுத்துக்கிறதுனா, கஞ்சி பண்ணுறோம் இல்லையா, எல்லா சிறுதானியங்களும் போட்டு வறுத்து அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே டெய்லி கஞ்சி சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கம்மங்கூழ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கம்பில் வந்து நிறையா வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கு இல்லையா, அவளுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் சியும் நிறையா இருக்குது, இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. பொறுமை வேணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி ஓகே. கோதுமையோட கம்பேர் பண்ணும்போது இதனுள்ள உள்ள பயன்கள் எல்லாமே இதுதான் பெஸ்ட்டு. நமக்கு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத தவிர வேறு எல்லாத்துலேயும் இதுதான் பெஸ்ட்டு. அவ்வளோதான், எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. சாஃப்ட்னஸ்க்கு கேட்கவே வேண்டாம். அந்த பார்த்திங்களா, ஆல்ரெடி மடித்து வச்சாலே இப்படி வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைகள்லாம் ஈஸியாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோமோ சட்னியோ குருமாவோ ஏதோ ஒன்று நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பெரியவாளுக்கும் வயசானவாளுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஈஸியாக சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறைய ப்ராப்ளம்லாம் இது சரி பண்ணுறது. ரெண்டாவது இந்த சம்மர்லேயும் உடம்பு கூலிங்காக வச்சுக்கும் உழவு. நம்ம கம்பங்கூழ் அப்படின்னு குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். கம்பு நம்ம சேர்த்துக்கிறோம் உணவில். எப்போ முடியறதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.